தேர்தல் வந்துவிட்டதால் திடீரென சிவபக்தராக உருமாறி இருக்கிறார் ஸ்டாலின். ஆம், இந்த ஆண்டு 12 முக்கிய திருத்தலங்களில் அறநிலையத்துறை சார்பாக சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாட போகிறார்களாம். சிறப்பாக என்றால் எப்படி? வழக்கம் போல நடக்கும் பூஜைகள் தான். ஆனால் இவர்கள் ஏதோ சிறப்பாக செய்வது போல பேட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தமிழர்களுக்கு விரோதமான இயக்கம் இல்லையாம், நாம் நம்ப வேண்டுமா? சமீபத்தில் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற மறுத்து நீதிமன்ற உத்தரவை மீறி பொதுமக்களின் கோபத்திற்கு ஆளான இந்த விடியாத திமுக அரசு அதிலிருந்து தப்பிக்கத்தான் சிவபக்தர் வேடம் போடுகிறது. 4 ஆண்டுகளில் அனைத்து வகையிலும் மக்களுக்கு தொல்லை கொடுத்த இந்த அரசு கடைசி நேரத்தில் சிவராத்திரியை பிரச்சாரமாக்க முயற்சிப்பது விமர்சனத்துக்குள்ளாகி உள்ளது. அதிலும் 12 கோயில்களில்தான் கொண்டாட்டமாம். ஏன் மற்ற கோயில்களில் கொண்டாடினால் ஆகாதா? அனைத்து கோயில்களில் இருந்தும் அறநிலையத்துறைக்கு தான் வருமானம் வருகிறதே. அனைத்து கோயில்களிலும் சிறப்பாக கொண்டாட வேண்டியது தானே. போலியாக வரும் பக்தி 12 கோயில் தாண்டி வராதா என கேலியாக கேட்கிறார்கள் பக்தர்கள். இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பில்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. இவற்றையெல்லாம் ஒரு நாள் பூஜையில் பூசி மொழிகிவிட முடியாது. திருப்பரங்குன்றத்தில் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கி நீதிமன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்ட இந்த திமுக கும்பல் இனி பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கே பழனிசாமி முதல்வராவதை தடுக்க முடியாது. சிவராத்திரி பூஜை செய்கிறேன் என அதிலும் ஏதாவது ஊழல் செய்து பக்தர்களின் சாபத்திற்கு ஆளாகாமல் இருந்தால் சரி.